மேஷம். மேஷராசி அன்பர்களே, உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. நேற்றைப் போலவே இன்றைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும். ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் செலவு எதிர்பாராமல் அதிகரிப்பது மன அமைதியை கெடுக்கும். தாத்தா பாட்டிகளின் உணர்வுகளை காயப்படுத்தும் என்பதால் நாவை கட்டுப்படுத்துங்கள். உளறிக் கொட்டுவதை விட அமைதியாக இருப்பதே நல்லது. பொறுப்பான செயல்கள் மூலம் வாழ்வுக்கு அர்த்தம் ஏற்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அக்கறை காட்டுவதை அவர்கள் உணரட்டும். ஏரியில் இனிமையான பாசை சந்திக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. உங்கள் மன உறுதியால் இன்று ஆபீஸில் உங்களது நாள் நல்ல முறையில் கழியும். காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் நடுநாயகமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள். அசுவினி. வரவால் வளம் காணும் நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். செயல்களில் ஏற்பட்ட தடை உடையும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பரணி. பணவரவு அதிகரிக்கும். மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். கார்த்திகை 1. பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவர். ரிஷபராசி அன்பர்களே, உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளித்து விடுவீர்கள். அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதி உண்டாகும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் மன அமைதி பெறலாம். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும். யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களிடம் விரயம் வரும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள். உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புள்ளது. கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள். பேரக்குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பார்கள். பிஸியான சாலையில் நீங்கள் உங்களை மிக சிறந்த அதிர்ஷ்டக்காரராக இன்று நினைப்பீர்கள். ஏனெனில் உங்கள் அன்புக்குரியவரே அனைவரை விட சிறந்தவர். உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரியாதவரை எந்த வாக்குறுதியும் தராதீர்கள். இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்கச் செல்லலாம். திருமண வாழ்வை பொறுத்தவரையில் இன்று மிக சிறந்த நாள். கார்த்திகை 2, 3, 4. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். பணிபுரியும் இடத்தில் உடன் இருப்போரை அனுசரித்து செல்வது அவசியம். ரோஹிணி. உங்கள் செயல்களில் திடீர் தடை ஏற்படும். மனம் குழப்பமடையும். வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நல்லது. மிருகஷீரிடம் 1, 2. எதிர்பார்த்த வரவு தள்ளிப்போகும். பண விவகாரத்திலும் வியாபாரத்திலும் முழுமையான கவனம் தேவை. மிதுனம். மிதுனராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் ஆலோசனை உறவினர்களால் பாராட்டப்படும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் மோதல்கள் வந்து நீங்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள்.
மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவரும். காதலில் ஏற்படும் ஏமாற்றம் உங்கள் தைரியத்தை இழக்கச் செய்யாது. நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும். ஏதாவது காரணத்தால் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்ததும் எளிதாக தீர்த்துவிடுவீர்கள். இன்று நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிலருடன் தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறு செய்வது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும். அதேபோல் இது உங்கள் பொன்னான நேரத்தையும் வீணடிக்கும். உங்கள் துணை கொடுக்கும் மன அழுத்தத்தால் இன்று உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும். மிருகசீரிடம் 3-4. செலவுகளால் நினைத்ததை சாதிக்கும் நாள். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வெளியூர் புறப்படும் முன் திட்டமிட்டு செயல்படவும். திருவாதிரை, உங்கள் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் தள்ளிப்போகும். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். புனர்பூசம் 1-2-3. உடல்நிலையில் சிறு பாதிப்பு தோன்றும். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் சங்கடமுண்டாகும். வரவை விட செலவு அதிகரிக்கும். கடகம், கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாளாக அமையும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரம் தழைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். புகழ், கௌரவம் கூடும் நாள். உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் படத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான ஃபார்முலா. அது நல்ல அனுபவம். வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள். வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீர்கள். கடவுரை வணங்குவது போக தெய்வீகமானது காதல். ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரும் நாள் இது. வேலையில் உங்களது கடின உழைப்பு இன்று நல்ல பலனை தரும். இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இது போன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்கள். ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை. இன்று ரோஜாக்கள் மேலும் சிவப்பாகத் தோன்றும். வயலட் நிறம் மேலும் நீலமாகத் தோன்றும். இவை அனைத்தும் உங்களுக்கு ஏறியுள்ள காதல் ஜுரத்தினால்தான். புனர்பூசம் 4. வரவு அதிகரிக்கும் நாள். உங்கள் செயல்களில் வேகமும் விவேகமும் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். தடைப்பட்ட வேலை நடக்கும். பூசம், வியாபாரத்தில் புதிய யுக்தியை கையாள்வீர். உங்கள் முயற்சி நிறைவேறும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆயில்யம், வெளியோர் பயணம் ஆதாயம் தரும். நண்பர்கள் ஒத்துழைப்பால் வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிம்மம், சிம்ம ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். எதையும் தாங்கும் மனபலம் கிடைக்கும். உடன் பிறந்தவள் பாசமழை பொழிவார்கள். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். மதிப்பு கூடும் நாள். இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். இன்று திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டி இருக்கும். குடும்பத்தினர் மனதை காயப்படுத்தாமல் தவிர்ப்பதற்காக உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அதே சமயத்தில் கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் என்பதையும் அது உங்களை பெரிய தவறுகள் செய்ய வைத்துவிடும் என்பதையும் உணர்ந்திடுங்கள். ரொமான்ஸுக்கு நல்ல நாள். இன்று உங்கள் மனதில் படும் பணம் பண்ணும் புதிய ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் எதிர்பாராத எந்த தேவையற்ற பயணத்தில் செல்ல வேண்டி இருக்கும். இதனால் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடும் எண்ணம் தோல்வியடையும். நெடுங்காலத்துக்கு பிறகு உங்கள் துணை உங்களுடன் சண்டை பூசலின்றி அமைதியாக பொழுதை கழிப்பார். மகம், வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள். வேலைகள் எளிதாக நடக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வருமானம் திருப்தி தரும். பூரம், திட்டமிட்டு செயல்படுவீர். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வியாபாரம் தொழிலில் லாபமுண்டாக முயற்சிகள் செய்வீர். உத்திரம் 1, பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். கையில் எடுத்த வேலையை முடித்து ஆதாயம் காண்பீர். உடல்நிலையில் கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும்.
உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். பாதியில் நின்ற வேலைகள் முடியும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் விலகும். புது அத்தியாயம் தொடங்கும் நாள். நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறிப்பு எந்த ஆலோசனையையும் பெறலாம். மேலும் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாம். மனைவியின் சாதனையை பாராட்டி அவருடைய வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தில் மகிழ்ந்திடுங்கள். பாராட்டுவதில் தாராளமாக சின்சியராக இருங்கள். உங்கள் அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு உங்களின் புன்னகைதான் அருமருந்தாக அமையும். கஷ்டமான பிரச்சனைகளிலிருந்து எளிதாக விடுபட உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும். பயணமும் கல்விக்கான முயற்சிகளும் உங்கள் விழிப்பு நிலையை மேம்படுத்தும். திருமண வாழ்வை இனிமையாக்கை நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும். உத்திரம் 2, 3, 4. நினைத்தது நிறைவேறும் நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். பெரியோர் ஆதரவால் வேலைகள் நடக்கும். ஹஸ்தம், நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். வியாபாரம் தொழில் முன்னேற்றமடையும். நிதிநிலை உயரும். சித்திரை 1, 2. எதிர்பார்த்த தகவல் வரும். கேட்ட இடத்திலிருந்து உதவி கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கு சங்கடம் நீங்கும். வருமானம் உயரும். துலாம், துலாராசி என்பர்களே, பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். திடீர் செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். குடும்பத்திலுள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டி இருக்கும். உறவினர் வருகை உற்சாகம் தரும். வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதல் தரும். பிள்ளைகள் நீங்கள் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கொள்வார்கள். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணிப்போர் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படும் நாள். உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள். கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள். உங்களின் பெரிய பார்ட்டிக்கு எல்லோரையும் அழைத்திடுங்கள். உங்கள் குரூப்பிற்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ற எண்ணம் இதய துடிப்பை அதிகரிக்கும். அபீஸில் இன்று அனைத்து வேலையிலும் உங்கள் கை மேலோங்கியிருக்கும். உங்கள் தேவையற்ற வேலைக்கு இன்று உங்கள் இலவச நேரம் கெட்டுவிடும். உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்ததில்லை என்னும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள். சித்திரை 3, 4. குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். வேலையில் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும். சந்திராஷ்டமம் என்பதால் செயல்களில் கவனம் தேவை. சுவாதி, நிதானமாக செயல்படுங்கள். இரவு பயணத்தை தவிருங்கள். கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடி ஏற்படும். மனம் குழப்பமடையும். விசாகம் 1, 2, 3. எதிர்ப்புகளை சந்திப்பீர். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். இயந்திர பணியில் இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை அவசியம். விருச்சிகம், விருச்சிக ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள். சகோதரர்களால் பயனடைவீர்கள். மனைவி வழியில் அனுகூலம் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள். தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையில் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நிலைமை சமாளிக்க உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. இன்று மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கும். உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பிறரும் நண்பர்களும் முடிந்தவரை உதவுவார்கள். ஒரு அன்பான தகவல் மூலம் இன்றைய நாள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருக்கும். உங்கள் பிளான்களின்படி செயல்படுவதற்கு பார்ட்னரை சமாதானம் செய்வதில் கஷ்டப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதேனும் கிடைத்த பழைய பொருட்களைக் கண்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள் மற்றும் இன்று நாள் முழுவதும் அந்த பொருட்களை சுத்தம் செய்வதில் நேரம் செலவிடுவீர்கள். திருமண வாழ்வை இனிமையாக்கி நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும். விசாகம் 4. தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டிய நாள். துணிச்சலுடன் செயல்படுவீர்.
வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர். அனுஷம், உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கூட்டுத் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். வருவாய் அதிகரிக்கும். கேட்டை, பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். செயல்களில் லாபம் தோன்றும். வரவு திருப்தி தரும். குடும்பத்தினர் ஆதரவால் எடுத்த வேலைகளை முடிப்பீர். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக செயல்படும் நாள். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். விற்பனை வழக்கம் போல நடைபெறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள். விஐபிகள் அறிமுகமாவார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். அமோகமான நாள். பணிவான நடத்தை பாராட்டப்படும். பலர் உங்களை வாயார பாராட்டுவார்கள். சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் பாதுகாப்பான மிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சௌகரியமான நேரமாக இருக்கும். கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்விலிருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும். உங்கள் சக்தியையும் ஆசையையும் புத்துணர்வூட்டும் வகையில் இன்ப சுற்றுலா செல்லக்கூடும். இந்த ராசியின் மக்கள் புலத்தில் தேவைப்படுவதை விட அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் நடவடிக்கை பாதிக்கப்படலாம். எந்தவொரு பழைய முதலீடும் காரணமாக இந்த ராசிக்கார வர்த்தகர்கள் இன்று நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும். மூலம், லாபமான நாள். இழுபறியாக இருந்த வேலை முடியும். மறைமுக தொல்லை விலகும். திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர். பூராடம், வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். செல்வாக்கு உயரும். இழுபறியாக இருந்த வேலையில் வெற்றியுண்டாகும். உத்திராடம் 1, வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும். செய்துவரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வரும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர். மகர ராசி அன்பர்களே, அனுகூலமான நாள். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். பொறுமையாக இருப்பது அவசியம். உடல் நலனில் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் அடிப்படை வசதியை மேம்படுத்துவீர்கள். நட்பால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றியிருப்பவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதுமை படைக்கும் நாள். உங்கள் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீர்கள். அதுதான் நோய்க்கு எதிரான சக்திமிக்க தடுப்பு மருந்து. உங்களின் சரியான மனப்போக்கு தவறான போக்குகளை வெற்றி கொண்டுவிடும். நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள். காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் பிரச்சினைகளை தவிர்ப்பதில் நீங்கள் சிறந்தவர்கள். இன்று உங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் காதலனை மோசமாக உணரக்கூடும். மேலும் அவர்கள் உங்களிடம் கோபப்படக்கூடும். இன்று அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்தான நாளாகும். இன்று நீங்கள் வீட்டின் சிறிய உறுப்பினர்களுடன் ஒரு பூங்கா அல்லது வணிக வளாகத்திற்கு செல்லலாம். குழப்பங்களோ அல்லது அலுவலக பாலிடிக்ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள். உத்திராடம் 2, 3, 4 நெருக்கடி அதிகரிக்கும் நாள். அவசர வேலைகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர். உறவுகளால் பிரச்சனை உண்டாகும். திருவோணம், உங்கள் முயற்சியில் கவனம் வேண்டும். திட்டமிட்டு செயல்படுவது இன்று அவசியம். வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நல்லது. அவிட்டம் 1, 2 செய்து வரும் தொழிலில் போட்டியாளரால் சங்கடம் தோன்றும். பணவரவில் தடை ஏற்படும். உதவி புரிவதாக சொன்னவர் விலகி செல்வர். கும்பம், கும்பராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கிய முடிவை எடுப்பதற்கு உகந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பழைய இனிய சம்பவங்களை நினைத்து மகிழ்வீர்கள். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு.
வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சினை தீரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரிக்கும் நாள். சுய மேம்பாட்டுத் திட்டங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பலன் கொடுக்கும். உங்களைப் பற்றி நன்றாகவும் நம்பிக்கையாகவும் உணர்வீர்கள். உங்களுடைய ஒரு பழைய நண்பர் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்டுமாறு உங்களுக்கு அறிவுரை வழங்கலாம். இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பணம் பெறுவீர்கள். சிறிய குழந்தைகள் உங்களை பிஸியாக வைத்து ஆனந்தமாக்குவார்கள். உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் துறையில் நன்றாக உணரும் அந்த சிறந்த நாட்களில் இதுவும் ஒன்றாகும். இன்று உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள். மேலும் உங்கள் முதலாளியும் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பார். வியாபாரிகளும் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும்போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்துவிடுகிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியும். நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீர்கள். அவிட்டம் 3-4. வேலைப்பழு அதிகரிக்கும் நாள். மனக்குழப்பம் தோன்றும். செயல்களில் எதிர்பார்த்ததை அடைய முடியாமல் போகும். சதயம். தாய்வழி உறவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர். வெளியூர் பயணத்தில் சிறு சங்கடம் உண்டாகும். கவனமாக செயல்படுவது நல்லது. பூரட்டாதி 1-2-3. உங்கள் செயலில் இன்று இழுபறி ஏற்படும். வருவாயில் தடை உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும். மீனம். மீனராசி அன்பர்களே, புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு வேல் தொடங்குவது நல்லது. தாயின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும். நினைத்ததை முடிக்கும் நாள். உங்களை நல்ல வகையில் உணர செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள். உங்களின் முதலீடுகள் மற்றும் எதிர்கால லட்சியங்களை ரகசியமாக வைத்திருங்கள். நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையும். பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அன்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். பெற்றோரை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள். இன்று அலுவலகத்தை அடைந்தவுடன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்ல நீங்கள் திட்டமிடலாம். வீட்டிற்கு வந்ததும் நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்க அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பூங்காவிற்கு செல்ல திட்டமிடலாம். இன்று உங்களது துணையுடன் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமாக பொழுதை செலவிடுவீர்கள். பூரட்டாதி 4. முயற்சி வெற்றியாகும் நாள். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். செல்வாக்கு உயரும். உத்திரட்டாதி. நீங்கள் நினைப்பது நிறைவேறும். வேலையில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைவீர். நேற்றைய விருப்பம் பூர்த்தியாகும். ரேவதி. எதிர்பார்த்த பணம் வரும். சகோதரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும்.